வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் சுவையான காளான் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு காட்டன் துணி வச்சு துடைச்சிக்கோங்க. தண்ணி விடும், அதனால தான் காட்டன் துணி வச்சு துடைக்க சொல்கிறேன். துடைச்சிட்டு அதுக்கப்புறம் 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர், மைதா மாவு எல்லாமே சேர்த்துருக்கேன். அளவுகளை நான் கமாண்டில் கொடுக்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. காளானில் தண்ணி அதிகமாகிடும், அதனால தான் நான் கழுவிட்டு காட்டன் துணி வச்சு துடைக்க சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தண்ணி விடாமல் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போது அதை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு, ஊரெல்லாம் தேவை கிடையாது, உடனே நம்ம போட்டுக்கலாம். இப்போ மிதமான சூட்டில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போது இதை ஒன்று அப்படியே பொரித்து நம்ம எடுக்க வேண்டியதாங்க. சுவையாக இருக்கும். இப்போ இதை தனியாக வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக பொரித்து எடுங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் பொரிஞ்சு வர மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. போட்ட உடனே கிளறாதீங்க, ஓரளவுக்கு வெந்த பிறகு கிளறி விடுங்க. இதை இப்படியே கூட பசங்கள்லாம் பார்த்தா எடுத்து சாப்பிட்ருவாங்க, சீக்கிரமாக காலியாகிடும். அதுக்கப்புறமா நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 2 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே பூண்டு 10 பல் பூண்டை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு, அதாவது வெங்காயம் பூண்டுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு இஞ்சிக்கு நம்ம இதில் சாஸ்லாம் ஊற்ற போகிறோம். சாஸில் உப்பு கலந்துருக்கும், அதனால் கம்மியாகவே விட்டுக்குங்க. அதே மாதிரி நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளான்லையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குட்டியாக கட் பண்ண குடமிளகாயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதில் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் தக்காளி சாஸு, அதுக்கப்புறம் சோயா எல்லாமே சேர்த்துருக்கேன். அளவுகளை கமாண்டில் கொடுக்குறேன். இப்போ கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. அது சீக்கிரமாக கட்டி ஆகிடும். இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த காளானை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ணி ரொம்ப கெட்டியாகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான சுவையான காளான் மஞ்சூரியன் ரெடி.